அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான படிப்பு. படிப்பில் தடை வருகின்ற ஜாதகத்தை எப்படி கண்டுபிடிப்பது? படிப்பில் தடை வருகின்ற ஜாதகம் என்று இன்னும் இருக்கிறது, நாளைக்கு இருக்கும், ஜோதிடம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த படிப்பில் தடை வருகின்ற ஜாதகம் என்பது புதன் கேது சேர்க்கை. புதன் கேது சேர்க்கை படிப்பில் தடை வருவதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. புதனுடைய நட்சத்திரத்தில் என்ன சொன்னான்னா கேது உட்காருவது, கேதுவுடைய நட்சத்திரத்தில் புதன் உட்காருவது, புதனுக்கு 1, 5, 9 கேது உட்காருவது இவர்களுக்கு படிப்பில் தடையை கண்டிப்பாக கொடுக்கும். இன்னொரு பெரிய ரகசியம், யார் பிப்ரவரி மாதம் பிறந்திருந்தாலும், பிப்ரவரி மாதம் மனித வாழ்க்கையில் பிப்ரவரி மாதம் பிறக்கக்கூடாதா அப்படின்னா, என்னை பொறுத்தவரை பிப்ரவரி மாதம் பிறந்த நபர் அதாவது ஜனவரி மாதம் பிறந்தவங்க கூட நல்லாயிருவாங்க. பிப்ரவரி மாதம் பிறந்தவருடைய வாழ்க்கையை நீங்கள் அப்படியே எடுத்து பாருங்க. கல்வி தடை, வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். அப்ப இதெல்லாம் நம்ம ஜாதகத்துல கண்டுபிடிச்சு அடிப்படை பேசிக்கலே என்ன சொன்னா ரேட்டிவேஷன் பண்ண தெரியணும். எப்ப உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் மாதத்தில் 2, வருஷத்தில் கூட்டுத்தொகை 2, பிறப்பு எண் 2ஆக வந்தால், அதாவது பிறவி எண், அதாவது டேட் ஆஃப் பர்த், மந்த் ஆஃப் பர்த், இயர் ஆஃப் பர்த், கூட்டுத்தொகை 2 விட்டால் இவர்களுக்கும் கல்வி தடை உண்டு. எங்கோ ஒரு இடத்தில் அவர்கள் எய்ம் பண்ண கல்வியை என்ன சொன்னா தொடர முடியாது. அதுக்கடுத்து பிரேக்கப் ஆகி அதற்கடுத்து ரொம்ப போர்ட்ஸ் பண்ணி என்ன சொல்றான்னா ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப பெரும் முயற்சிக்கு பிறகு உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பிப்ரவரி மாதம் பிறந்தார். எனக்கு 3, 2 தான். ஆனால் 10th எப்படியே பாஸ் பண்ணிட்டான். +2ல 4 பேப்பரும் 4 பாடம் ஃபெயிலு. ஒவ்வொன்றா எழுதி கடைசியில் சர்டிஃபிகேட்டை சேர்த்து வச்சான். சேர்த்து அந்த கல்வியை வைத்து அவன் எந்த சாதனையும் பண்ண முடியவில்லை. அந்த கல்வியை வச்சு எந்த சாதனையும் பண்ண முடியவில்லை. இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்த விஷயங்கள். அப்ப இது ஒரு பிறப்புடைய கர்மா. அப்ப புதன் கேது சேர்க்கை என்ன சொன்னா பின்னாடி என்ன சொன்னா பெரிய மணிமகுட யோகத்தை கொடுக்கும். அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் என்னதான் மணிமகுட யோகத்தை என்ன சொன்னா அது கொடுத்தாலும் பல்லு போன பிறகு பட்டாணி சாப்பிடுவது என்பது கொடுப்பாங்க. பட்டாணி 2 பாக்கெட்டு 5 கிலோ கொடுத்துருக்காங்க. நீங்க எப்போ வேணாலும் சாப்பிட்டோன்னா பல்லு பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும். அதை நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அப்ப இந்த படிப்பில் தடை வராமல் இருப்பதற்கு, படிப்பு தடை என்பது புதன் கேது சேர்க்கை. புதனுக்கு 1, 5, 9 கேது இருப்பது 2 குடையவன் என்று சொல்லக்கூடியவன். ஏன்னா அடிப்படை கல்வி 2 குடையவனோ 4 குடையவனோ, 4 குடையவன், 2 குடையவன் 4 குடையவன் முக்கியமானது. இந்த 2 குடையவன் என்பது ஆரம்ப கல்வி. 4 குடையவன் என்பது என்ன சொன்னா காலேஜ் வரைக்கும் உள்ள கல்வி. அப்ப இந்த கிரகங்கள் கேதுவுடைய நட்சத்திரத்திலேயோ கேதுவுடைய சம்பந்தப்படக்கூடாது. கேதுவுடைய நட்சத்திரத்திலே கேதுவுடைய சம்பந்தப்பட்டு விட்டது என்று சொன்னால் அங்கேயும் தடைபடும். எத்தனை பேர் என்ன சொன்னா மெடிக்கல் சீட்டுக்கு எத்தனை தடவை என்ன சொல்றான்னா நீட் எக்ஸாம் எழுதி 3 தடவை 4 தடவை எழுதி 3வது தடவையும் எழுதி அதே அந்த ஜோன் தான் வந்துச்சு. கடைசியில என்ன சொல்றான்னா நான் தான் சொன்னேன், நீங்க உங்களுக்கு வசதி இல்லை என்பது உண்மை. ஆனா ஆசைப்பட்டது தப்பு. உங்களுக்கு வறுமை நடுத்தரமான வர்க்கம், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனால் அந்த குழந்தைய இனிமே நீங்க டைவர்ட் பண்ண முடியாது. டைவர்ட் பண்ணீங்கன்னா அந்த குழந்தை என்ன செய்யும்?
கண்டிப்பாக தன்னுடைய எண்ணிய எண்ணங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து செயலாக்கம் ஆகவில்லை என்று சொல்லக்கூடிய விரக்தி காலமெல்லாம் இருக்கும். அதனால என்ன பாடுபட்டாவது நீங்க வந்து என்ன சொன்னா சீட்டு வாங்கிருங்க, பிரைவேட்ல சீட்டு வாங்கிருங்க. வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபா தான். நீங்க தான் வேற வழி இல்லை சார். நான் எப்படி சார் வந்து என்ன செயல்படுவேன்? ஐயா, அதுக்கெல்லாம் வழி சொல்லும். சில வழிமுறைகள் இருக்கிறது. அதாவது வந்து சில ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொன்னா, ஒரு ஜோதிடரால் தனக்கு மட்டும்தான் வந்து தலையில பெருசா போட்டுக்கிட முடியாது. அடுத்தவனுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தா வேலை இருக்கும். இதுதான் வாத்தியார். வாத்தியார் என்ன செய்வார்? ஏணி மாதிரி உங்களை ஏத்தி விட்டுறலாம். ஆனால் ஜோதிடர் ஏறவே மாட்டார். ஜோதிடர் ஏற மாட்டார். அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே வந்து என்ன சொன்னா கிடையாது. அப்ப நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லி வரும்போது ஜோதிடர் என்பவர் வந்து ஒரு ஏணி தான். அப்ப அவர் நினைத்தால் வந்து என்னை பொறுத்தல வந்து நான் வந்து ஒரு 21 டாக்டருக்கு வந்து என்ன சொன்னா அனுப்பியிருக்கேன். 21 டாக்டர். ஆமா, காரணம் வந்து என்ன சொல்றான்னா, யார் வந்தாலும் என்ன சொல்றான்னா வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கறது. அதுக்கு ஒரு சின்ன கோடுவேடு இருக்குது. டாக்டருக்கு போகணுமா, எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அதாவது வந்து செவ்வாயோடைய கர்ம பதிவில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க. செவ்வாயோடைய கர்மப்பதிவு நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய மூல நட்சத்திரத்திலேயோ, கார்த்திகை நட்சத்திரத்திலேயோ, பூர நட்சத்திரத்திலேயோ, ரேவதி நட்சத்திரத்திலேயோ கிரகங்கள் இருந்தால் அந்த செவ்வாயோடைய கர்மப்பதிவு கண்டிப்பாக வந்து செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள்ல போய் கர்மப்பதிவு இருந்தது என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யலாம்? அந்த குழந்தையை வந்து என்ன சொன்னாலும் முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால், ஆசைப்பட்டு விட்டது முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன நடக்கும்? டாக்டருக்கு அனுப்பிடலாம். இப்படி பார்க்கணும், மைண்டூட்டா பார்க்கணும். அப்ப மைண்டூட்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா, மைண்டூட்டா பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நடக்கும்னா அந்த குழந்தைய அனுப்பிடலாம். அதே சமயத்தில் ஒரு கர்மாவை வந்து என்ன சொல்லலாம்னா, இப்ப புதன் கேது சேர்க்கை இருக்கிறது. நாளுக்குடையவனோடு வந்து என்ன சொன்ன, நாளுக்குடையவனோடோ ரெண்டு குடையவனோடையோ கேது சம்பந்தப்பட்டு இருக்கிறது, புதனோடு கேது சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனா ஆரம்பத்திலே நீங்க விழிப்புணர்வுக்கு வந்துருங்க. புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் வந்து குழந்தைகள் வந்து என்ன சொல் ரோகிணியிலேயோ உத்தரத்திலேயோ போராடத்திலேயோ குழந்தைகள் பிறந்து புதன் புத்தியோ புதன் திசையோ வந்துருச்சுன்னு வைங்க, வந்து என்ன குடவண்டி போட்டுரும். உறுதியாக குடவண்டி போட்டுரும். அந்த காரத்துவத்தை வந்து அப்படியே வந்து செய்யும். நேற்று ஒரு ஜாதகம் போராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது சுக்கிர திசையில புதன் புத்தி ஓடுது. 10th என்ன செய்யுது? தரிக்கணத்தை போடுது வந்து என்ன சொன்னா, செவ்வாய்க்கிழமை எக்ஸாம் அப்படிங்கும்போது இந்நேரத்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே குழந்தையுடைய ஜாதகம் என்ன ஏதுங்கிறத பார்த்துருக்கணும். எல்லாத்தையும் பார்க்காம வந்து கடைசி நேரத்தில் என் பிள்ளை என்ன செய்ய அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. செய்யலாம், அதற்கு நிறைய எனர்ஜி கொடுக்கணும். நிறைய எனர்ஜி கொடுத்தாச்சுன்னா அந்த குழந்தைய வந்து என்ன சொன்னா வந்து வீழ்ச்சியில இருந்து காப்பாத்திடலாம். ஆனால் மனிதனுக்கு வந்து என்ன சொன்னா அந்த மனோநிலை வலிமை வந்து என்ன சொன்னா நெக் ஆஃப் த மூமெண்டில் எடுக்கின்ற ஒவ்வொரு விஷயம் வெற்றி பெறும். நீங்க ஆரம்ப காலத்திலிருந்து எடுக்கின்ற விஷயங்களை விட நெக் ஆஃப் த மூமெண்ட்ல ஒரு விஷயம் எடுத்துட்டீங்கன்னா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கண்டிப்பாக அந்த குழந்தையை வந்து தப்பிக்க வைத்து விடலாம். பொருளாதாரத்தை வந்து ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திற்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் பொருளாதாரத்தை தயவு செய்து பார்க்காதீர்கள். என்ன காரணம்னா, ஜோதிடர் எந்த காலத்திலுமே அவருக்கு ஒரு வறுமை உண்டு. எத்த பெரிய ஜோதிடராக இருந்தாலும் சரி அவருக்கு ஒரு வறுமை உண்டு. தீர்க்கிறதுக்கு சரி தெரிஞ்சு வச்சிருப்பார், அவ்வளவுதான். ஆனால் தீர்க்கிறதுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பார் அப்படிங்கறத வந்து அது ஒரு பெரிய விஷயமா கிடையாது. தீர்க்கிறதுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பார், ஆனால் அவர் தரிசியாக ஆக முடியாது. அப்ப பட்டயத்தை என்ன செய்யணும்? பார்க்காம கீழே போட்டு என்ன சொல்றான்னா வந்து ஒரு 3 ஆண்டுகள் அந்த கர்மாவை வந்து அழிப்பதற்கு பாடுபடணும். ஒரு ஜோதிடருடைய உண்மை நிலைமை தான். இனிமேல் பின்னாடி இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற காலங்கள் நாம் நல்லா இருக்கணும். இருக்கிற கர்மாவை பூரா வந்து ஒவ்வொரு நாள் ஒரு கர்மாவை வந்து வரும்போது அதற்கு பலன் சொல்லி அதை வந்து என்ன சொல்றான்னா வந்து அதை
ரேட்டிவேஷன் சொல்லும்போது இந்த கர்மா வந்து இங்க பாதிக்கத்தான் செய்யும். அப்ப பாதிக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி வரும்போது, சரி இனி இருக்கிற காலத்திலாம் நான் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எந்த ஜோதிடம் படிச்சவங்க நினைச்சுன்னா, ஜோதிடத்தை பட்டயத்தை தூக்கி போட்டுறணும், பஞ்சாங்கத்தை கெட்டி எடுத்து வச்சுட்டு 3 ஆண்டுகள் அதை சரி பண்ணுவதற்கு ஒரு வழிமுறை இருக்குது. அதை சரி பண்ணீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், கடைசி காலங்கள் இருக்கு இல்லையா, கடைசி காலங்கள்ல நிம்மதியாக இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் எந்த ஜோதிடம் படித்த ஒருவனும் கடைசி காலத்து வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடியாது. சொல்லலாம், ஐயோ நான் அப்படியா, நீ எப்படி இருந்தாலும் சரிதான். ஏன்னா அதாவது வந்து என்ன சொன்னா, பின்புலம் என்பது யாருக்கு தெரியும்? பின்புலம் என்பது யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது, யாருமே சொல்ல மாட்டாங்க. பின்புலம் எனக்கு என்ன இன்னைக்கு என்ன கஷ்டங்கிறது வந்து யாருக்கு தெரியும்? நான் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். என்ன தீர்ப்பதற்கு வழி தெரியும். தீர்த்துக்கிட்டு என்ன சொல்றேன்னா வந்து, சரி தீர்த்தாச்சு, சரி நாளைக்கு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அது ஓடுமே தவிர, கண்டிப்பாக ஜோதிடம் படித்த அத்தனை படித்து 10 பைசா சம்பாதிச்சவங்க, 10 ரூபா அதில் பார்த்தவங்க, சம்பாத்தியம் பண்ண அத்தனை பேருமே கண்டிப்பாக பாவப்பட்டவர்களே. அதில் எந்த மாற்று கருத்தை நான் சொல்லவே மாட்டேன். என்ன காரணம்னா, 27 வருஷ அனுபவத்துல சொல்றேன். 27 வருஷ அனுபவத்துல சொன்ன, வெளியே போக முடியல. ஒண்ணு, இதை விட்டுட்டு எப்படி போக? உள்ளேயும் இருக்கத்தான் வைக்கும், உள்ளேயும் இருக்கத்தான் வைக்கும். அப்ப இடியாபச்சக்கல் மாதிரி தான் ஜோதிடம் படித்தவர்கள் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பெரிதாக நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு யார் வந்து சொன்னாலும் சரிதான், கண்டிப்பாக அவர்களுக்குள் ஒரு மர்மம் இருக்கும். அந்த மர்மத்தை வந்து கண்டிப்பாக வெளியே அவுத்து விட மாட்டாங்க. அதனால ஜோதிடம் படிக்கிறவங்கள பார்த்தே படிங்க. ஜோதிடர்கிட்ட போய் பார்த்து சரி பண்ணிக்கிடுங்க. ஆனால் நீங்களே ஜோதிடர் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் வந்து விட்டது என்று சொன்னால் தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். பலன் சொல்லி வந்து 10 ரூபா வாங்கி விட்டால் கர்மா அடுத்த செகண்ட் ஒட்டும். அதுல மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அதனால கல்வி தோஷம், கல்வி தடைபடக்கூடிய அமைப்பு என்பது புதன் கேது சேர்க்கை, புதன் தோஷமுடைய நட்சத்திரத்தில் பிறப்பது. அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து புதன் தோஷமுடைய நட்சத்திரத்தில் பிறப்பது. அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா புதனுக்கு 1-5-9 கேது இருப்பது, புதனுக்கு 1-5-9 கேது இருப்பது. புதனுடைய நட்சத்திரங்களில் கேது உட்கார்ந்தாலும், கேதுவுடைய நட்சத்திரத்தில் புதன் உட்கார்ந்தாலும், 2 குடையவனுடைய நட்சத்திரத்தில் கேது உட்கார்ந்தாலும், 4 குடையவனுடைய நட்சத்திரத்தில் கேது உட்கார்ந்தாலும் கல்வியில் பாதகத்தை பண்ணும். இதற்கு என்ன பரிகாரம் என்பதை எல்லாரும் கேட்பீங்க. மாமிசம் சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது. பெருமாள் வழிபாடு நன்றாக பண்ணணும். பெருமாள் வழிபாடு கல்விக்கு அப்படிங்கிறது புதன் தான். பெருமாள் வழிபாடு நன்றாக பண்ணி பிளஸ் என்ன செய்யணும் அப்படின்னா, சரஸ்வதி வழிபாடு. சரஸ்வதி வழிபாடு மாதம் வளர்பிறை நவமி திதி என்று குழந்தைகளை ஒரு தேரத்து சோறுனாலும் சாப்பிடாம இருக்க வைக்கணும். ஒரு தேரத்து சோறு காலையில பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்ணணும். கட் பண்ணி நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி அப்படியே வளர்த்து கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால், எந்த கல்வியால் பாதிக்கப்பட போகிறது என்று பயந்தோமோ அதே கல்வியால் பெரிய யோகத்தை அடையும். ஏன்னா எனக்கு புதன் கேது சேர்க்கை, இளமை கல்வி பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பிறகு வந்து என்ன சொன்னா வந்து இன்றைக்கு அதுல இருந்து மீண்டு எந்திரிச்சு நீட் பண்ணி நான் அனுபவிக்காத ஒன்று என்னுடைய குழந்தைகளை படிக்க வச்சேன், நல்லா படிக்க வச்சிட்டேன். ஆனால் இன்றும் அந்த புதன் கேது சேர்க்கை என்ன செய்கிறது என்று சொன்னால், அது வேலையை அது காட்டிக்கிட்டு தான் இருக்கு. ஆமா, அது வேலையை அது காட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஆமா, அதெல்லாம் மாற்ற முடியலை மாற்ற முடியாது. மாற்றத்தை எப்படி உண்டாக்க முடியும்? இயற்கையை எப்படி வந்து மாற்ற முடியாது. இந்த புதன் கேது செயற்கைக்கு வந்து மாமிசம் சாப்பிடலை, அவ்வளவுதான். சரஸ்வதியை வந்து நன்றாக கும்பிடுவதனால், சரஸ்வதி தேவியை நன்றாக, மகாலட்சுமியோடு சரஸ்வதியை நன்றாக கும்பிடுவதனால்
பாதிப்பு தன்மைகள் இல்லை. ஆனால் என்ன சொல்றான்னா அந்த கர்மா என்பது இருக்கத்தான் செய்யும், அதை மாற்ற முடியாது என்று ஜோதிட விதி சொல்கிறது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.